ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, பாண்டவர்களில் யார் சிறந்த பக்தன்? This video is sponsored by பைமோட் e-shopping application. நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு, மென்ஸ்க்கு, விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள், ஆப் ஸ்டோர்லயே அவைலபிள். அண்ட் தென் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? துரியோதனனுடன் சூதாடி தோற்றார் தருமன். பாண்டவர்களின் ராஜ்யத்தை கைப்பற்ற அவர்களை கொன்றொழிக்க பல முயற்சிகளை செய்து வந்தான் துரியோதனன். ஆனாலும் பாண்டவர்கள் தர்ம வழியில் நடப்பவர்கள் என்பதால் எல்லா சூழ்ச்சியிலும் தப்பி 10 வருட வனவாசத்தை ஏற்று காட்டில் வாழச் சென்றனர். காட்டில் வாழ்ந்து வந்த குந்தி தேவி, பாஞ்சாலி, பாண்டவர்கள் அனைவரும் தினமும் பிரார்த்தனையில் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் பீமனோ தாமதமாகவே படுக்கையில் இருந்து எழுவான். ஆனால் அவன் பிரார்த்தனையின் பங்கு கொள்வதில்லை. ஒரு நாள், நீ யானையை போல பலசாலி, ஆனால் பிரார்த்தனையில் ஈடுபடும் எண்ணமே இல்லாமல் இருக்கிறாயே, உனக்கு ஏன் பக்தி இல்லாமல் போயிற்று என்று கடிந்தார் தருமன். இதன் பிறகாவது நேரத்திற்கு எழுந்து பிரார்த்தனையில் கலந்து கொள்வான் என்று எண்ணினார் தருமன். ஆனாலும் வழக்கம் போலவே தாமதமாகவே பீமன் படுக்கையிலிருந்து எழுந்தான். ஒரு நாள் கிருஷ்ணனை விருந்துக்கு அழைக்க எண்ணி நகுலனை கிருஷ்ணனிடம் அனுப்பி வைத்தார். நகுலன் திரும்பி வந்து, நாளை கிருஷ்ணனுக்கு வேறு வேலை இருக்கிறதா, வேறு ஒரு நாள் தான் அவரால் வர முடியுமாம் என்றும் கூறினான். நீங்கள் எல்லாம் கூப்பிட்டால் கிருஷ்ணன் வரமாட்டான், நான் போய் அழைத்து வருகிறேன் பாருங்கள் என்று அர்ஜுனன் நம்பிக்கையுடன் எழுந்து சென்றான். அங்கு சென்ற அர்ஜுனனும் நாளை விருந்துக்கு வரும்படி அழைப்பு விடுத்தான். என்ன செய்வது, நாளைக்கு எனக்கு வேறு வேலை இருக்கிறதே என்றார் கிருஷ்ணன். மனம் இடிந்தவனாக அர்ஜுனன் திரும்பினான். அர்ஜுனன் போய் அழைத்ததும் கிருஷ்ணர் வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டாரே என்று எல்லாரும் கவலையாக இருந்தனர். வழக்கம் போல தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுந்து வந்த பீமன், ஏன் எல்லோரும் என்னவோ போல் இருக்கிறீர்கள் என்று வினவினான். அப்பொழுது தருமன், ஒன்றுமில்லை, கிருஷ்ணனை இன்று விருந்துக்கு அழைத்தோம், அவருக்கு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார் என்றனர். இவ்வளவுதானா, நான் போய் கிருஷ்ணரை அழைத்து வருகிறேன் என்றான் பீமன். நான் போய் அழைத்து வர முடியாத கிருஷ்ணரை நீ கூப்பிட்டதும் வந்து விடுவாரா என்று அர்ஜுனன் கிண்டல் செய்தான். பீமன் தனது கதையை தூக்கி கொண்டு புறப்பட்டான். போகும்போது பாஞ்சாலி, நீ விருந்து தயார் செய், கிருஷ்ணனுக்கு வெள்ளி தட்டில் சாப்பாடு எடுத்து வை என்று கூறிவிட்டு சென்றான். சிறிது தூரம் போன பின் தன்னுடைய கதையை வானத்தை நோக்கி வீசி எறிந்தான். கிருஷ்ணா, நீ விருந்துக்கு வருகிறாயா இல்லையா? வராவிட்டால் நான் வீசிய கதை என் தலைமேலே விழுந்து நான் என் உயிரை விடுவேன் என்று உரக்க கத்தினான். உடனடியாக கிருஷ்ணன் தோன்றி பீமனின் தலைக்கு மேலே விழுந்து கொண்டிருந்த கதையை சற்றென்று பிடித்து கொண்டார். பீமனின் அன்பு அழைப்பினை ஏற்று அவனோடு விருந்துக்கு வந்தார். பீமனோடு கிருஷ்ணன் வருவதை கண்டதும் கேலி செய்தவர்கள் தலையை குனிந்தனர். பீமனின் பக்திதான் சிறந்தது என்று நிரூபணமும் ஆயிற்று. அவன் தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை என்பதை உணர்ந்தான் அர்ஜுனன். தினமும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளாத போதிலும் அவன் பக்தியே தூயதாகவும் தன்னலமற்றதாகவும் இருந்தது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.